இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் மேட்டுக்குப்பம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல லொகேட் ஆயிருக்க K7 ரேசிங் ஷாப் தாங்க வந்திருக்கும். இந்த ஷாப் லொகேஷன் கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணுங்க. காதிம் ஷோரூம் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா வந்து யுவர் சாய்ஸ்னு ஒரு டாய் ஷாப் இருக்கு பாருங்க. ஸோ இதுக்குள்ளதான் வந்து நம்ம K7 ரேசிங் ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்குங்க. ஸோ உங்களுக்கு அட்ரஸ் தெரியலனா டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயுமே ஸ்கிரீன்லயுமே நம்பர் கொடுத்துருக்கேன். அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்ககிட்ட பாத்தீங்கன்னா வந்து வெறும் 10,000 ரூபாய் முன்பதிவு கொடுத்துட்டா போதும். ராயல் என்ஃபீல்டு பைக் வித்தின் 1 ஹவர்ல நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா ஒரு 150 கிட்ட பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக் வெரைட்டிஸ் வச்சுட்டு இருக்காங்க. சோ நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. நீங்க டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க சென்னையில மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் வெறும் 10,000 முன்பணம் வந்து கட்டிட்டு சோ வித்தின் 1 ஹவர்க்குள்ள நீங்க பைக் டெலிவரி எடுத்துட்டு போயிடலாம். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து இவங்க எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ்மே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நம்ம வீடியோக்குள்ள போய் டீடைலா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு, பிரைஸ் இருக்கு பார்க்கலாம். டாக்டர் சேனல் செந்தமிழ் ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் மேட்டுக்குப்பத்துக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே இருக்க K7 செகண்ட் ஹேண்ட் பைக் ஷாப் தான் வந்திருக்கும். சோ இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் தான் எல்லாமே இருக்கு. சோ இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா வந்து நீங்க பைக் வந்து நீங்க வாங்கி உங்களுக்கு மாடல் பிடிச்சிருச்சுன்னா நீங்க வெறும் 10,000 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதாங்க. சோ இவங்க வந்து மிச்சம் இஎம்ஐ இவங்களை கன்வெர்ட் பண்ணியே கொடுத்துருவாங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்க ஷோரூம்ல போய் காஸ்ட்லியா வாங்குறத விட இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. 8,000 கிலோமீட்டர் 9,000 கிலோமீட்டர் ஓடுன ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸுமே அவைலபிளா இருக்கு. சோ நீங்க ஷாப் விசிட் பண்ணி பாருங்க. இங்க வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க டேரக்டா விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து நீங்களே ஆச்சரியப்படுற கலெக்ஷன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. சோ நம்ம ஷோரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 20-30 பைக்ஸ் தான் பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 110 வெரைட்டிஸ் வந்து பைக்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க. சோ டேரக்டா ஷாப் விசிட் பண்ணி பாருங்க. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுட்டு. ஹாய் சார். ஹாய் மேடம். சோ உங்க ஷாப் லொகேஷன் எங்க வரணும் சார்? நம்மளது பாத்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் மேட்டுக்குப்பத்துல இருக்கு. ஓஎம்ஆர் மேட்டுக்குப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நியர்பை காதிம்ஸ் வரும். காதிம்ஸ்ல வந்து பக்கத்துல யுவர் சாய்ஸ் டாய் ஷாப்ஸ் வந்து 3வது பில்டிங் நம்மளது கடை. ஓகே சார். உங்க ஷாப்ல என்ன மாதிரியான வெஹிக்கிள்ஸ் இருக்கு? நம்மளது பாத்தீங்கன்னா ஃபுல் ராயல் என்ஃபீல்ட் நம்ம போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ராயல் என்ஃபீல்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எங்க வேணா போய் செக் பண்ணாலும் எந்த இடத்துல பண்ணாலும் நம்ம கலெக்ஷன் இருக்கிற மாதிரி ராயல் என்ஃபீல்ட் கலெக்ஷன் இறங்கி எல்லா இடத்துலயும் போனா கூட நம்ம சின்ன சின்ன வெஹிக்கிள்ஸ் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். நிறைய வண்டிங்க இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 வெஹிக்கிள்ஸ் கிட்ட வெறும் ராயல் என்ஃபீல்ட் மட்டும் நம்ம வச்சு பண்ணிட்டு இருக்கோம். டோட்டலா 200 வெஹிக்கிள்ஸ் இருக்கும். 150 வெஹிக்கிள்ஸ் நம்ம ராயல் என்ஃபீல்ட் ஃபுல்லா வச்சு பண்ணிட்டு இருக்கோம். சோ எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் தான். ஆமா, எல்லாமே செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் தான் உங்களுக்கு பண்றது எல்லாமே. ஓகே சார். ஸ்டார்டிங் என்ன ரேஞ்ச் வந்து சார் கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 68ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு 68ல இருந்து 68,000 ரூபாயில ஸ்டார்டிங் இருக்குது வண்டி. சோ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வந்து கொடுத்தா போதும், உடனே வந்து பண்ணிக்கலாம். ஒரு 10,000 ரூபாய் ஜஸ்ட் ஒரு 10,000 எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க சென்னையில எங்க வேணா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு 10,000 எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி விடுவோம். சோ ஒரு 1 ஹவர்க்குள்ள நீங்க எல்லாமே 1 ஹவர்க்குள்ள எல்லா ப்ராசஸ் பண்ணி ஒன் டேல வந்து டெலிவரி. ஆமா, 1 டேல ஸ்பாட்ல டெலிவரி கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்துறோம். ஓகே சார். இப்போ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா சார்? பார்க்கலாம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா தண்டர்பேட்ல வந்து லோ பட்ஜெட். இது 2014 மாடல். இது வண்டி வந்து வெறும் 9,600 கிலோமீட்டர். நம்ம கிட்ட மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் எல்லாமே கம்மியா தான் எடுப்போம். கிலோமீட்டர் ஸ்லோவா இருக்கும். வண்டி சூப்பரா இருக்கும். வண்டி எந்த ஒரு இதுவும் இல்லாம கிளியரா வச்சு கொடுக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லோ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். வெறும் 9,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 68 நம்ம பண்ணி விடுறோம். 68,000 ரூபாய்க்கு நம்ம பண்ணி விடுறோம். தண்டர்பேர்ட் 350. சோ உங்ககிட்ட வந்து ஸ்டார்டிங்ல வந்து 10,000 rupees கொடுத்துட்டா மிச்சம் வந்து இஎம்ஐ இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறோம். இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறோம். ஓகே சார். இதுலமே இன்சூரன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கா? இன்சூரன்ஸ் இருக்கும். சில வண்டிகள் இருக்கும், சில வண்டிகள் இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாசிக் 350. இது வண்டி பாத்தீங்கன்னா 2020 மாடல். இதோட கலர் பாத்தீங்கன்னா மெர்க்குரி சில்வர். இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 4,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. வெறும் 4,000. சோ இந்த பைக் பாத்தீங்கன்னா வந்து கிலோமீட்டர் வந்து வெறும் 4,000 கிலோமீட்டர் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ என்ன பிரைஸஸ் சார் கொடுத்துட்டு இருக்கீங்க? பிரைஸ் கம்மியா தான் வரும். உங்களுக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா பட்ஜெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா தான் கொடுக்கும். அது எல்லாமே இதோட இது ஸ்பெசிபிக் என்னன்னா இது வந்து கலர் டேங்க் மட்டும் தான் வேற கலர்.
இதுல வந்து பியூர் பிளாக் கலர் எடுத்து போடலாம், ரெட் கலர் போடலாம், எந்த கலர் வேணா இதுல போட்டுக்கலாம். சோ கலர் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், எதுவும் பிரச்சனை கிடையாது. இதோட கலர் கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இது வந்து மெர்க்குரி சில்வர் மட்டும் தான் டேங்க் கலர். இதோட கிலோமீட்டர் வந்து ஒரிஜினலா 4000 தான் ஓடி இருக்கு. ஓகேவா, கஸ்டமர் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியது அப்படியே நின்று இந்த இதாக RS 350 கிளாசிக்கோட சேர்ந்தது CB 350. அது இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வேற 12,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். சிங்கிள் ஓனர்ஷிப் வண்டி அப்படியே எடுத்து டிரைவ் பண்றது தான் இது. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்ட் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கு. ஸ்டாண்டர்ட் இருக்கு, எலக்ட்ரா இருக்கு, கிளாசிக் இருக்கு, தண்டர்பர்ட் இருக்கு, ஹிமாலயன்ஸ் இருக்கு, ஹண்டர் இருக்கு, மீட்டியார் இருக்கு, இன்டர்செப்டர் இருக்கு, GT இருக்கு, எல்லா ஹிமாலயன்ஸ் கிராம் 4 லெவல் இருக்கு, ராயல் என்ஃபீல்ட்ல எல்லா உள்ள வெரைட்டிஸும் நம்ம கிட்ட இருக்கு. சோ சென்னையில மத்த ஷாப்ல சேல்ஸ் பண்றது இங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா அதான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே சார், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புல்லட் 350. இது வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம்ல இப்போ வரதுல ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதோட மாடலை. இது வந்து ஜஸ்ட் அப்படியே புது வண்டி தான் இது. இதோட கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 800 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. வெறும் 800 கிலோமீட்டர் ஓன வண்டி, அப்படியே புது வண்டி, ஸ்டாக் கண்டிஷன் அப்படியே. ஓகே, சில வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு அப்படியே புத்தம் புதுசாவே வச்சிருப்பீங்க. சோ ஷோரூம்ல போய் நம்ம வாங்குனா நிறைய டாக்ஸஸ் அதெல்லாம் போட்டு எல்லாமே சேர்த்து வரும். இதுல வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. ஓகே, சோ இங்க வந்து யாராவது செகண்ட் ஹேண்ட்ல வாங்கணும்னா கண்டிப்பா வந்து வீடியோல கான்டாக்ட் நம்பர் இருக்கும். சோ டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. சோ இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம பாக்குறது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான். சோ நீங்க டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க. டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கேன். சோ இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் 110 கலெக்ஷன்ஸ் வச்சிட்டு இருக்காங்க புல்லட்லயே. சோ டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் வேணும்னா ஸ்கிரீன் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுறோம். சோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி மாடல்? இது வந்து பாத்தீங்கன்னா தண்டர்பர்டுக்கு அடுத்த மாடல். இது மீடியா 350 வாங்க. இதோட இது பாத்தீங்கன்னா மாடல் பாத்தீங்கன்னா 2022 வரும். இதோட இது பாத்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 1400 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஜாவா 42 பிளாக் கலர் பாத்தீங்கன்னா ஜாவா 42. இது வெறும் 9000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. 2022 வெறும் 9000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. லைம் கிரீன், லைம் கிரீன் வாங்க. இதுவும் கிலோமீட்டர் கம்மியா தான் இருக்கும். இது ஜாவா 350 வாங்க. இது ஸ்போக்ஸ் வீல், இது அலாய் வீல். இதுல வந்து ஸ்போக்ஸ் வீல் இருக்கும், இது வந்து அலாய் வீல் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து லிமிடெட் எடிஷன் இந்த கலர், இந்த பிளாக் பாத்தீங்கன்னா லிமிடெட் எடிஷனு. இது வந்து கம்பெனிலேயே விட்டது பாத்தீங்கன்னா ஒரு 1000 வண்டி தான் விட்டுருப்பாங்க. இது வண்டி கம்பெனிலேயே வரப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல், டியூப்லெஸ் டயரு, உங்களுக்கு அந்த கலர் வந்து அந்த மாதிரி லோகோல வராது டேங்க்கு. இதோட எடிஷனே லிமிடெட் எடிஷன் வாங்க. 2019 மாடல் இது. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா அப்பாச்சி RR 310. இதோட மாடல் பாத்தீங்கன்னா 2023 மாடலு. வெறும் 8000 கிலோமீட்டர் ஓடிடும். இது கிலோமீட்டர்ல காமிச்சிடறேன் பாத்தீங்கன்னா 8123.
அப்பாச்சி மாடல் அப்பாச்சி RR310 ரேசிங் பைக். ஆமா, ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் மாதிரி இது. என்ன மாடல் சார்? இது வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டால வந்து ஷைனுன்னுவாங்க, சிபி ஷைனு. இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் தான் வரும். இது பாத்தீங்கன்னா டபுள் டிஸ்க். வெறும் 9000 கிலோமீட்டர் தான் ஓடிடும் வண்டி. 2023 மாடல். 2023. ஆமா, 2023 வெறும் 9000 கிலோமீட்டர். சிபி ஷைனு, டபுள் டிஸ்க் வண்டி. இது சிங்கிள் டிஸ்க் தான் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் டிஸ்க் கம்பெனில இருந்து வரப்பே. ஓகே சார். கிளாசிக் ரீபான் வந்து குரோம் எடிஷன். இது 2022 மாடலு. கிளாசிக் ரீபான்ல குரோம் எடிஷன். இது இதே நம்பர் தான் இருக்குமோ இல்ல நம்பர் மாறாது, இதே நம்பர் தான் வரும். ஆமா, நேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர நம்பர் இதே நம்பர் தான் வரும். உங்களுக்கு அதே நம்பர் தான், ஃபேன்சியா நம்பர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர்செப்டர்ல ஒன்று இருக்கு, சில்வர் கலர் 2019 மாடல். இது இன்டர்செப்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2019 மாடல். இது 2019. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து 650cc GT 650. இது 2022 மாடலு. வெறும் 9000 கிலோமீட்டர் ஓடிடும் வண்டி. வெறும் 9000 கிலோமீட்டர் ஓடிருக்கோம். அது வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஆண்டோட ப்ரைஸ் புதுசு பார்த்தீங்கன்னா 4.5 லட்ச ரூபா. இது 4.5 லட்ச ரூபா, 4.25 லட்ச ரூபா. இதில் வந்து ப்ளஸ் 2 எக்ஸாஸ்ட் போட்டுருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். வெறும் 9000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2022 மாடலு. நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,88,000 நம்ம கொடுக்குறோம். 2,88,000. வெறும் 2,88,000 வரும். இதுக்கு டவுன் பேமெண்ட் கம்மியாக கட்டினாங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம். அதான் ஸ்டார்ட் பண்ற பாருங்க, எக்ஸாஸ்ட் மட்டும் எப்படி ரேட்டு. வெறும் 9000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. இது BMW G310 RS. இது வந்து பாத்தீங்கன்னா 2022 மாடலு. வெறும் 13,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இதோட பிரைஸ் நம்ம கோட் பண்றது பாத்தீங்கன்னா வெறும் 1,68,000 நம்ம பண்ணி கொடுத்துறோம். வெறும் 1,68,000. 1,68,000. ஆமா, வெறும் 1,68,000 பண்ணி கொடுத்துறோம். ஆண்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இது புதுசு பாத்தீங்கன்னா 3,000 ரூபா வருது. இது நம்ம வெளியில ஷோரூம்ல 3,4 லட்சம். ஆமா, ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,000 ரூபா வரும். நம்ம 22 வெறும் 1,68,000 நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஓகே, வெறும் 1,68,000 நம்ம பண்ணிடுறோம். வந்தாங்கன்னா EMI பண்ணி கொடுத்துருவோம். R1 V3ல 2021 மாடலு. வெறும் 8,000 கிலோமீட்டர் தான் ஓடிடுவோம். வெறும் 8,000 கிலோமீட்டர் ஓடிடுவோம். இது வந்து நம்ம கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 138 நம்ம பண்ணி கொடுக்குறோம். 138. ஆமா, வெறும் 1,38,000. வெறும் 8,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கோம். அப்படியே ஷோரூம் பிரைஸ். இது கலர் வந்து ரெட்டு. ஷோரூம் பிரைஸ். இது அப்படியே கிலோமீட்டர் பாத்தீங்க 8266. என்ன மாதிரி மாடல் சார்? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பல்சர் 220. பல்சர் 220ல வந்து 2023 மாடல், 10ஆம் மாசம் ரெஜிஸ்ட்ரேஷன். அதோட நம்ம இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 8,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 1,28,000 நம்ம பண்ணி கொடுக்குறோம். வெறும் 1,28,000 பண்ணி கொடுறோம். 23 10ஆம் மாசம் வண்டி. இது R1 S மாடலு. 2022. இது இதோட பிரைஸ் இதுவும் 8,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ளூ கலரு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 138 நம்ம பண்ணி கொடுக்குறோம். வெறும் 1,38,000 பண்ணி கொடுக்குறோம். அப்படியே புது வண்டி ஷோரூம் பீஸ் தான். இது 11 மாடல், லோ பட்ஜெட். இது 2011 கிளாசிக் செல்ஃப் ஸ்டார்டோட இருக்கும். இது பிரைஸ் நம்ம கோட் பண்றது பாத்தீங்கன்னா 48,000 தான். 48,000. ஆமா, வெறும் 48 தான். ஓகே, இது நல்ல கண்டிஷன்ல வண்டி செல்ஃப் ஸ்டார்டோட இருக்கும். செல்ஃப் ஸ்டார்ட் எல்லாமே ஓகேங்க. எல்லாமே செல்ஃப் ஸ்டார்டிங்கோட இருக்கும். செல்ஃப் ஸ்டார்டோட இருக்கும் வண்டி. 2011 மாடலு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 48,000 நம்ம பண்ணி விடுறோம். 48,000. ஆமா, வெறும் 48,000 தான் பண்ணி விடுறோம். இந்த
வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ஷாப்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ராயல் என்ஃபீல்ட் புல்லட் பைக்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸ் வந்து நீங்க ஷாப் விசிட் பண்ணி போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கம்மியான முன்பணத்துல வேற எந்த ஷாப்லயுமே நீங்க போய் வாங்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து இவங்க எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. ரொம்ப நாளாவே ராயல் என்ஃபீல்ட் பைக் புல்லட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி மற்ற டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்காங்க. ஷாப் விசிட் பண்ணி போய் ஸோ பைக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. வெறும் 10,000 ரூபாய் முன்பணம் கொடுத்துட்டு நீங்க உடனே 1 ஹவர்க்குள்ள உங்க வீட்டுக்கு நீங்க டெலிவரி எடுத்துட்டு போயிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.